டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்கும்போது உக்ரைன் யுத்தம் என்ன நிலைமையில இருக்கும்? உக்ரைன் முழுவதும் ரஷ்ய ராணுவம் தான்டா இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் சம்பவங்கள தொடர்ந்து செய்றார்கள். பெரிய அளவுல உக்ரைனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்டு இருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல களத்துல. ஆனா, ரஷ்யாவ வம்பிழுக்கிறக்கோ, சீண்டுறக்கோ, ஆட்கள கொண்டு போறதுக்கோ, சப்ளை செயின உறுதி செய்றக்கோ பல வழிகள் இருந்துச்சு. அதுல இப்ப ஏறக்குறைய ஒண்ணு கூட இல்ல. ஃப்ரண்ட் லைன நோக்கி வரக்கூடிய எந்த சப்ளை ரூட்டுகளும் சேஃபர் ஜோன்ல இல்ல, இல்ல ரஷ்யா கைவசம் போயிருச்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு களம் மாறிப்போச்சு. குறிப்பா டொனெட்ஸ்க் போன்ற பகுதிகள்ல உள்ள சப்ளை ரூட் எல்லாத்தையுமே ரஷ்ய ராணுவம் கைப்பற்றிருச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். இந்த நியூ இயருக்கு அடுத்து வந்த தாக்குதல்கள்ல முதல் வெற்றி, பெரும் வெற்றியா இத பதிவு பண்றார்கள். அந்த அளவுக்கு முக்கியமான ரூட்ட பூரா ரஷ்யா இப்ப கைப்பற்றிருச்சு. அதாவது ரஷ்யா நிலப்பரப்புகள கைப்பத்திக்கிட்டே வந்துச்சு. நிலப்பரப்புகள கைப்பற்றிருச்சு. இப்ப அந்த நிலப்பரப்புகள மீண்டும் மீட்கலோ, இல்ல அந்த நிலப்பரப்புகளுக்கு பக்கத்துல இருந்து சண்டை போடணும் அப்படின்னாலோ, அங்க நிக்கக்கூடிய லொகேஷனுக்கு ஒரு சப்ளை ரூட் வேணும். அந்த ரூட்டும் இப்ப ரஷ்யா கைவசம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு அடுத்து இவர்களோட ஜோன் அப்படின்னு தள்ளி போய்க்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரஷ்யாவுக்கு கூடுதலான நிலங்கள் உறுதியாயிக்கிட்டே இருக்கு. எப்ப செகண்ட் பை செகண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தீவிரமா வருது. அப்ப டொனால்ட் ட்ரம்ப் வரும்போது எப்படி இருக்கும்? அவர் வரும்போது, உக்ரைன் முழுக்க ரஷ்ய ராணுவம் நிக்கப்போகுது அப்படின்னு சொல்லி சிம்பிளா இந்த சைட்ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, முக்கியமான இடங்களும் போச்சு, முக்கியமான சப்ளை ரூட்டுகளும் போச்சு. ஆனா பயப்பிள்ளைகள கொல்றதுக்காகவே ஒரே ஒரு ரூட்ட ரஷ்ய ராணுவம் தொறந்து வச்சுச்சோ என்னமோ, இல்ல அப்படின்னா, ரஷ்யாவோட கிரஸ் பிராந்தியத்துக்கு போகக்கூடிய ஒரு சப்ளை ரூட் மட்டும் இவர்கள் கை வைக்கவே இல்ல. அது எதற்கு அப்படின்னா, இந்த எலியெல்லாம் பொறி வச்சு பிடிக்கிற மாரி, அந்த ரூட்டுக்குள்ள மீண்டும் ஆட்கள அனுப்புறக்காக முயற்சி பண்ணியிருக்கு உக்ரைன் ராணுவம். அந்த முயற்சி அப்படிங்கிறது பெரும் தோல்வி. காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய 2, 3 தகவல்களா வருது. சுமார் 1 யூனிட் அதாவது 1000 வீரர்கள் கொண்ட ஒரு யூனிட் போய் சிக்கிக்கிச்சு அப்படின்னு, உள்ள உள்ள 1400 சில்ற வீரர்கள் அந்த சப்ளை ரூட்டுக்குள்ள புகுந்து, ரஷ்யாவுக்குள்ள புகுந்து மீண்டும் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு போயி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ருக்கார்கள். ஏறக்குறைய இங்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்படி இருந்தும் அந்த ரூட் மட்டும் எப்படி உள்ள அக்சஸ் கிடைக்குது அப்படின்னு யோசிக்காம பயணிச்சு உக்ரைன் ராணுவம் நல்லாவே சிக்கிக்கிச்சு, சிதறிருச்சு அப்படிங்கிறார்கள். ஏன் அப்படிலாம் அந்த வீரர்கள கொன்னுட்டோமா? ரஷ்யா சொல்ல மாட்டேங்குது. கைதிகளா எடுத்திருக்கோமா? ரஷ்யா சொல்ல மாட்டேங்குது. உக்ரைன் சைடு வாயே தொறக்கல. ரஷ்யா சைடு இப்படி ஒரு சம்பவம் நடந்த வாய தொறக்கல. அவர்கள் டெலகிராம் சேனல்கள வச்சு கசிய விட்டுக்கிட்டார்கள். அப்ப சிறப்பான கவனிப்புல உக்ரைன் வீரர்கள் இருக்கார்கள். இல்ல டிக்கெட் கிழிச்சு குடுக்கப்பட்டார்கள். 2க்கும் ஜெலன்ஸ்கிக்கு தான் உச்சகட்ட பிரஷர் ஆகும். ஏன் அப்படின்னா, இங்க ஆட்களோட பற்றாக்குறை பாட்டு ஜோரா இருக்கு. அப்படி இருக்கும்போது, இந்த திட்டம் தேவையா அப்படின்னு ஜெலன்ஸ்கிக்கு தெரிஞ்ச திட்டத்தால போடுவாரு. அத தாண்டி அவருக்கு என்ன போட முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம். அதனால டொனால்ட் ட்ரம்ப் வரும்போது, உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது படு தீவிரமா இருக்குமோ இல்லையோ, படு தீவிரம் அதல பாதாளத்துல இருக்கும். அதனால தலைவன் வந்து ஈஸியா மல்ல போட்டு மூடி, ஜெலன்ஸ்கியோட கதைய முடிச்சுட்டு போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அத உள்ளமும் ஸ்பீடா செய்யுங்க. இல்லாட்டி ரஷ்யா கூடுதலான நிலப்பரப்ப எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஐரோப்பா கத்த ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா இங்க கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் அமெரிக்காவுக்கு தலைவலி குடுக்க போறது கிடையாது. ரஷ்யாவ நாளைக்கு வீழ்த்தும்போது கஷ்டப்படணும் அப்படிங்கிறலாம் 2வது ஆப்ஷன் தான். ஆப்ஷன் ஐரோப்பா பயந்துகிட்டு இருக்கணும். ரஷ்யாவ தள்ளி போடுறேன், ரஷ்யாவ பின்னோக்க போடுறேன், ரஷ்யா பக்கத்துல நேட்டோ படைகள கொண்டு போறேன்ட்டு, கடைசியில ஐரோப்பாவ பின்னாடி தூக்கி போட்டாய்ங்க. ஐரோப்பா பக்கத்துல ரஷ்யாவ கொண்டு வந்துட்டாய்ங்க. ஐரோப்பா பொருளாதாரத்தை சிதைச்சுட்டாய்ங்க அப்படின்னு சொல்லி, இந்த பக்கம் ஐரோப்பிய தலைவர்கள் கத்துறார்கள். ஆனா இது இப்ப கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கத்தியிருக்கணும். தப்பிச்சிருக்கலாம். ஆனா லேட்டா கத்துறார்கள். புலியே கிடையாது. இருந்தாலும் பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்கார்கள். ஆனா சைலன்ட்டா வேலை பார்த்தது யாரு அப்படின்னா இட்டாலி தான். எப்பயோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டார்கள். அதனால தப்பிச்சிட்டார்கள். இறுதியா முந்தா நேத்துலருந்து போலந்து எந்த சப்ளை அதாவது ஃபைட்டர் ஜெட் சப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு அஃபிஷியலா அறிவிச்சுட்டு, இப்ப சிங்கிள் புல்லட் கூட தரமாட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவர்களும் நின்னுக்கிட்டார்கள். இப்ப 3 பிளேயருங்க தான் உள்ள பம்ப் பண்றார்கள். யாரு அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி. பிரான்ஸ் எப்பயோ கைய விரிச்சிருச்சு அப்படிங்கிறார்கள். இந்த 3 பிளேயர்களோட ரேஷியோவும் கணிசமா குறையும் அப்படின்னு பார்க்கப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் வரவு 0 ஆக்கிட்டு போயிருவாரு. அவரு 0 ஆக்குனதுக்கு அப்புறம் இந்த 2 பேரும் சேர்ந்து 100% பம்ப் பண்ண முடியுமானா? வாய்ப்பே இல்ல.
அதனால தான் ரொம்ப ரகசியமா அமெரிக்கா சீக்கிரம் வந்து இந்த ஆட்டத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு ஐரோப்பா கதறிக்கிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கு. சரி, யுத்தம் இவ்வளவு அழகா முடிய போகுது. ஜெலன்ஸ்கியோட நிலைமை என்னவா இருக்க போகுது? மீதி உள்ள நிலப்பரப்ப நிம்மதியா மீண்டும் அதிபரா உட்கார்ந்து ஆள முடியுமா அப்படின்னு கேட்டா, ரஷ்யா விடாது. ஐரோப்பாவ பொறுத்தவரையும் எந்த பக்கம் வேணாலும் பாய்வார்கள். அமெரிக்காவ பொறுத்தவரையும் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கிய வச்சுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வெள்ளை மாளிகையில இருக்கக்கூடிய நிலவரமா இருக்கு. ஏன் அப்படின்னா, அவர் ஸ்டைல்ல எவனையாச்சும் புடிச்சு போடுவாரே ஒழிய, ஜெலன்ஸ்கிய மெயின்டெயின் பண்றதுல பெரிய அளவுல அவருக்கு விருப்பம் இருக்காது. அப்ப அண்ணன் நாட்ட விட்டு ஓடிதான் ஆகணுமா? சத்தியமா ஓடிதான் ஆகணுங்கிறதா அவங்க நாட்டு டெலகிராம் சேனலே பேசுது. நன்றி, வணக்கம்.